நீதியின் குரல். ஒரு சட்ட அறிஞரின் சாகசம் மற்றும் இறுதியில் வெல்லும் நியாயம். கதை சுருக்கம். ஓர் ஏழை விவசாயியின் மகள் மீது தவறாக குற்றம் சாட்டப்படுகிறது. பல வருடங்களாக நீதிக்காக போராடிய அவரது தந்தை இறுதியில் ஒரு வக்கீலின் உதவியுடன் எப்படி சத்தியத்தை வெல்கிறார்? முக்கிய பாத்திரங்கள். மாணிக்கம், ஏழை விவசாயி, மகள் மீது தவறான குற்றம் சுமத்தப்பட்டதால் 10 வருடங்களாக நீதிக்காக போராடுபவர். கல்பனா, மாணிக்கத்தின் மகள், கொலை குற்றவாளி என்று பழி சுமத்தப்பட்டவள். அத்வைத், பிரபல வக்கீல், ஆனால் ஒரு ரகசிய காரணத்தால் இந்த வழக்கை எடுக்க மறுக்கிறார். ராஜசேகரன், ஊரின் செல்வந்தர், உண்மையில் குற்றம் செய்தவர், ஆனால் சட்டத்தை தன் பக்கம் திருப்பியவர். கதையின் தொடக்கம். 10 வருடங்களுக்கு முன் கல்பனா, அப்போது 18 வயது, ராஜசேகரனின் மகனை காதலித்தாள். ஆனால் அவர் ஒரு கொடூரமான கொலைக்கு குற்றவாளியாக்கப்பட்டாள். ஆதாரங்கள். கொலை நடந்த இரவு கல்பனா அங்கே இருந்ததற்கான சாட்சிகள், அவளுடைய செல்போனிலிருந்து கிடைத்த அச்சுறுத்தல் மெசேஜ்கள், இரத்தத் தடயங்கள் அவளது ஆடையில். மாணிக்கம் தன் மகள் நிரபராதி என்று நம்பினார், ஆனால் ஆதாரங்கள் எல்லாம் எதிராக இருந்தன. நீதிமன்றத்தில் உண்மைகள் வெளியாகும் காட்சிகள். முதல் நாள் விசாரணை. கல்பனா, நான் குற்றவாளி இல்லை என்று கத்தினாலும் ஜட்ஜ் ஆதாரங்கள்தான் முக்கியம் என்கிறார். மாணிக்கம் கண்ணீர் விட்டு கெஞ்சுகிறார், ஆனால் ராஜசேகரனின் பணம் மற்றும் பலம் வழக்கை மூடிவிடுகிறது. அத்வைத் வக்கீலின் நுழைவு. மாணிக்கம் அவரை 10 வருடங்களாக தொடர்ந்து பின்தொடர்கிறார். இறுதியில் அத்வைத் ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்கிறார். ராஜசேகரனின் மகன் உயிருடன் இருக்கிறான். கொலை நடக்கவே இல்லை. இது பணத்திற்காக செய்யப்பட்ட சதி, கல்பனாவின் நிலத்தை கைப்பற்றுவதற்காக. கிளைமாக்ஸ். நீதிமன்றத்தில் அத்வைத் ராஜசேகரனின் மகனை சாட்சியாக அழைக்கிறார். ஆளே இருந்தால் கொலை எப்படி? ஜட்ஜ் கல்பனாவை விடுவிக்கிறார். ராஜசேகரன் செல்போன் ரெக்கார்டிங்களில் சிக்குகிறான். கதையின் முடிவு. கல்பனா 10 வருடங்களுக்கு பிறகு விடுதலையாகிறாள். மாணிக்கம், நீதி தாமதிக்காலும் கடைசியாக வெல்லும் என்று கண்ணீர் விடுகிறார். அத்வைத்தோ, சட்டம் ஏழைக்கு உதவாது என்று நினைத்தேன், ஆனால் இன்று நான் தவறு செய்தேன் என்கிறார். கதையின் மாரல். நியாயம் தோற்றுப்போனதாக தோன்றினாலும் இறுதியில் சத்தியமே வெல்லும். ஆனால் அதற்காக போராட ஒரு உறுதியான இதயம் வேண்டும்.